ரசிகர் மன்றத்திலிருந்து கட்சிக்குள் வந்தவர்களை தாவேகா கண்டுகொள்வதில்லை என்றும் சோசியல் மீடியா வெளிச்சத்தின் மூலம் கட்சியில் இணைந்தவர்களுக்கே பதவி கொடுப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இது தாவேகா நிர்வாகிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் தாவேகா என்ற கட்சியை ஆரம்பித்து 1 வருடம் ஆக போகிறது. கட்சி ஆரம்பித்ததில் இருந்தே காலை சுற்றும் பாம்பு போல பல பிரச்சனைகள் அவரை சுற்றி வருகிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்வதாகவும் அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைத்து வருகின்றன. இதனிடையேதான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தங்கள் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி விஜய் காய் நகர்த்துவதாக தகவல் வெளியானது. கட்சியில் புதிய அணிகளை உருவாக்குவது தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது தொடர்பாகவும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கவில்லை. மாறாக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில்தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு குழப்பங்கள் நிலவியதாக கூறப்படுகிறது. ரசிகர் மன்றத்தில் தீவிரமாக வேலை செய்தவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி சோசியல் மீடியாவின் மூலம் வெளிச்சம் பெற்றவர்களுக்கு மாவட்ட அளவிலான பதவிகள் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜயிடம் செல்வாக்கு பெற்ற ஒருவரே அவரின் ஆதரவாளர்களுக்கு அதிக அளவிலான பதவிகளை வாரி வழங்க இருக்கிறாராம். இதனால் ரசிகர் மன்றத்தில் இருந்து விஜய்க்காக பாடுபட்ட நிர்வாகிகள் கடுகடுத்து போய் இருக்கின்றனர். புதிதாய் வந்தவர்களுக்கு பதவி, ஆரம்பத்தில் இருந்து பயணித்தவர்களுக்கு ஒன்றும் இல்லையா என்று கடும் அதிருப்தியில் இருக்கின்றார்களாம். இதையெல்லாம் விஜய் கண்டுகொள்ளாமல் இருந்தால் 2026 தேர்தல் கடினமாக அமைந்துவிடும் என்று கூறுகின்றனர் விஜயின் அனுதாபிகள்.